குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். 9th ஸ்டாண்டர்ட். ஸோ எல்லாம் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம வந்துட்டு எரோஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் பார்த்தோம். ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெபாசிஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் அண்டர் கிரவுண்ட் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லெசன் கொஞ்சம் போரிங்காக இருக்குது, பட் என்ன பண்ணுறது, நீங்கள் எல்லாருமே படித்து தான் ஆகணும். ஸோ நோ வே. ஸோ உங்களுக்கு இந்த லெசன் எனக்கே எடுக்கிறதுக்கு போரிங்காக இருக்குது, பட் ஆனால் இதில் இருக்கக்கூடிய எல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லோரும் படித்து தான் ஆகணும். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த லெசனை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸையும் இன்றைக்கி பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நம்ம என்னென்னா டெபாசிஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் அண்டர் கிரவுண்ட் வாட்டர், பேஜ் நம்பர் 173. So depositional landforms of underground water. It is interesting to know that a variety of depositional features are formed on the floor, ceiling and walls of the caves, caverns and the caverns of the karst topography. So இது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னா இந்த எப்படி வந்துட்டு லேண்ட் ஃபார்ம்ஸ் வந்து டெபாசிட் ஆகி அங்கே எப்படி வந்துட்டு அண்டர் கிரவுண்ட்னால டெபாசிட் ஆகி எப்படி வந்து அங்கே வந்து லேண்ட் ஃபார்ம்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது அப்படிங்கிறத. ஃபஸ்ட்டு ஒன் வந்து செலலைட் அண்ட் ஸ்டாலக்மைட் அண்ட் காலம் சொல்லிட்டு 3 டைப் கொடுத்துருக்காங்க. இப்போ when the water containing dissolved calcite gradually drips from the ceiling of the caves, water evaporates and the remaining calcite hangs from the ceiling. அதாவது வந்துட்டு இப்போ வாட்டர் வந்துட்டு டிசால்வ் ஆகுது எப்படின்னா அந்த கேல்சைட் அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் மினரல். அது வந்துட்டு கிராஜுவலாக வந்துட்டு அது டிசால்வ் ஆகும்போது அந்த சீலிங் அந்த கேவ்ஸோட சீலிங் டைப்பில் வந்து அங்கே வந்துட்டு ட்ரிப்ஸ் வந்து உருவாகுது, அதாவது அந்த ஓட்டைகள் வந்து உருவாகுது. ஸோ அப்படி அது உருவாகும் போது அங்கே இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட்லாம் எவாப்ரேட் ஆகி அங்கே என்ன ஃபார்ம் ஆகுது, அந்த சீலிங்கில் வந்து கேல்சைட் அந்த மினரல் வந்து ஃபார்ம் ஆகுது. அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லணும்னா ஸ்டாலக்டைட்ஸ்ன்னு சொல்கிறோம். அதான் அப்போ தான் வந்துட்டு அந்த ஸ்டாலக்டைட்டுங்க அந்த இது வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. அந்த மாதிரி ஒரு லேண்ட் மாஸ் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த கேல்சைட் டெபாசிட் ரைசஸ் அப்வர்ட் லைக் எ பில்லர். இப்போ அந்த கேல்சைட் டெபாசிட் வந்துட்டு அப்வர்டில் வந்துட்டு அந்த பில்லர் மாதிரி அது ரைஸ் ஆகும்போது அங்கே என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா ஸ்டாலகமைட்ஸ் அப்படிங்கிற அந்த லேண்ட் ஃபார்ம் வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ சப்போஸ் சம்டைம்ஸ் ஸ்கேலலைட்டிஸ் அண்ட் ஸ்கேலமைட்ஸ் மீட் டுகெதர் டு ஃபார்ம் எ காலம்ஸ் ஆர் பில்லர். அதாவது இந்த ரெண்டும் மீட் பண்ணும்போது அந்த ஸ்டாலலைட்டிஸ் அண்ட் ஸ்கேலமைட்டுங்கிற அந்த ரெண்டுமே மீட் பண்ணும்போது அந்த கேவ்ஸில் அந்த கார்வன்ஸ் வந்து என்ன ஃபில் ஆகுதுன்னா காலம்ஸ் ஆர் பில்லர்ஸ் வந்துட்டு ஃபில் ஆகுது. அந்த பிக்சரில் பாருங்கள் ஸ்டாலகமைட் அண்ட் ஸ்கேலடைட் அந்த ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு பில்லர் மாதிரி ஃபார்ம் ஆகுப்பாங்க. அதான் சொல்கிறாங்க காலம்ஸ் ஆர் பில்லர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிளேஷியஸ். கிளேஷியஸ் அப்படின்னா என்னென்னா கிளேஷியர் இஸ் த லார்ஜ் மாஸ் ஆஃப் ஐஸ் தட் மூவ் ஸ்லோலி ஓவர் த லேண்ட். கிளேஷியருங்க உங்களுக்கு தெரியும் பனிப்பாறைகள், அதுதான் நம்ம கிளேஷியர்ஸ்னு சொல்லுவோம். இது எப்படி மூவ் ஆகுதுன்னா ஸ்லோவாக மூவ் ஆகுது. எங்கே மூவ் ஆகுது, லேண்ட் மாஸில் வந்து ஸ்லோவாக மூவ் ஆகுது. ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ் வந்து இது மூவ் ஆகுது. இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ரிவர் ஆஃப் ஐஸ். இதுக்கு இன்னொரு பேர் கிளேஷியஸ்க்கு இன்னொரு பேர் என்ன, ரிவர் ஆஃப் ஐஸ்ன்னு சொல்லுவோம். த பிளேஸ் ஆஃப் அக்யூமுலேஷன் இஸ் கால்ட் ஸ்னோ ஃபீல்டு. எங்கே போய் அது வந்து அக்யூமுலேட் ஆகுதோ அந்த பிளேஸ்க்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்னோ ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். The height above which there is a permanent snow cover is higher altitude or latitude is called snow line. Snow line na enna the height above which there is a permanent snow cover. எங்கே வந்துட்டு permanent snow cover அந்த பாறைகளோட ஸ்னோ கவர் இருக்கோ இந்த ஹையர் ஆல்டிடியூடும் ஹையாக இருந்து லேட்டிடியூடும் ஹையாக இருக்கிறத பேர் தான் நம்ம அந்த இடத்துக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஸ்னோ லைன் அப்படின்னு சொல்கிறோம். ஹையர் த லேட்டிடியூட் அண்ட் லோவர் த ஸ்னோ லைன் ஃப்ரம் த சீ லெவல். அந்த சீ லெவல்லேருந்து அந்த ஆல்டிடியூட் வந்து அதிகமாக இருக்கும். எங்கே இருக்குன்னா ஹையர் த லேட்டிடியூட் வந்துட்டு அந்த ஸ்னோ லைன்லேருந்து அதிகமாக இருக்கும். எங்கன்னா சீ லெவலில் வந்துட்டு அது வந்து அதிகமாக இருக்கும். த கிராஜுவல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்னோ இன்டு கிரானுலர் ஐஸ் இஸ் கால்டு ஃப்ரின் ஆர் நர்வ் அண்ட் ஃபைனலி இட் பிகம்ஸ் த சாலிட் கிளேஷியல் ஐஸ். அதாவது வந்துட்டு கிராஜுவல் டிரான்ஸ்ஃபார்மேஷன், அதாவது அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். எப்போனா ஸ்னோ இன்டு கிரானுலர் ஐஸ், ஸ்னோ வந்துட்டு அந்த பனி வந்துட்டு அந்த ஐஸ் கிரானுலர் ஐஸ் அது வந்து மாறிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஃப்ரின் ஆர் நர்வ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அண்ட் ஃபைனலி இட் பிகம்ஸ் சாலிட் கிளேஷியல் ஐஸ். அது ஃபைனலாக எப்படி வருது, அந்த கிளேஷியல் அந்த பனிப்பாறை அந்த சாலிட் ஸ்டேட்டுக்கு அது வந்துடுது. நெக்ஸ்ட் வந்து எரோஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கிளேஷியர்ஸ் வந்துட்டு எரோஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ்னால் மண்ணை அரித்து அங்கே வந்துட்டு அந்த லேண்ட் ஃபார்ம்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. எது இல்லைன்னா கிளேஷியர்ஸில் அதுதான் பார்க்க போகிறோம். கிளேஷியல்ஸ் ஆர் பவர்ஃபுல் எரோசிவ் ஏஜென்ட்ஸ். கிளேஷியர்ஸ் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான அந்த எரோஷியல் ஏஜென்ட்ஸ், அதாவது மண் அரிக்கக்கூடிய ஏஜென்ட்ஸ். சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் எரோஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ் ஆர் சிரிக், ஆட்ஸ்,
மெட்டர்ஹார்ன், யூ ஷேப்டு வேலி, ஹேங்கிங் வேலி அண்ட் ஃபிரோட். ஸோ இதுதான் வந்துட்டு கிளேஷியர்ஸோட இம்பார்ட்டண்ட் landformஸோட நேம்ஸு. ஸோ மோஸ்ட் ஆஃப் தீஸ் கிளேஷியல் ஃபியூச்சர்ஸ் ஆர் ப்ரிடாமினென்ட்லி சீன் இன் த கண்ட்ரிஸ் லைக் சுவிட்சர்லாண்ட் அண்ட் நார்வே. இந்த மாதிரி மோஸ்ட்டாக இந்த மாதிரி லேண்ட்ஃபார்ம்ஸில் எங்கே இருக்குன்னா சுவிட்சர்லாண்ட், நார்வே அந்த கண்ட்ரீஸில் வந்து இது வந்துட்டு காமனாக நம்மளால் பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் ஒன்று சிரிக் அப்படின்னா என்னென்னா த கிளேஷியர் எரோட்ஸ் த ஸ்டீப் சைட் வால்ஸ் ஆஃப் த மவுண்டைன் அண்ட் ஃபார்ம்ஸ் எ பவுல் ஷேப்டு ஆர்ம் சேர் லைக் டெப்ரெஷன். இட் இஸ் டேர்ம்ட் அஸ் சிரிக். சிரிக்னா என்னென்னா இந்த கிளேஷியர் வந்துட்டு அது எரோடாய் வரும்போது அந்த ஸ்டீப் சைட்ஸ் அப்படியே கீழே 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 வரும்போது அந்த சைடு வால்ஸில் வந்துட்டு ஒரு பவுல் ஷேப் ஆர்ம் சேர் மாதிரி ஒரு ஷேப்பில் வந்துட்டு அந்த பவுல் ஷேப் மாதிரி ஒரு டெப்ரெஷன் க்ரியேட் ஆகுது. அதுக்கு பேர் நம்ம வந்து சிரிக்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் அர்டி. அர்டினா என்னென்னா அர்டிஸ் ஆர் த நேரோ ரிட்ஜஸ் ஃபார்ம்டு when two Cyric walls join together back and back and forms the narrow knife like ridges. அப்படிங்கிற அர்டினா என்னென்னா இந்த சிரிக் வந்துட்டு ரெண்டு பேக் டு பேக் ஜாயின் ஆகும்போது அந்த பவுல் ஷேப்டு ஆர்ம் சேர் வந்துட்டு பேக் டு பேக் ஜாயின் ஆகும்போது அங்கே வந்து ஒரு லேண்ட்மாஸ் வந்து கிரியேட் ஆகுது, லேண்ட்ஃபார்ம் வந்து கிரியேட் ஆகுது. அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா அர்டி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பிரமிடல் பீக். பிரமிடல் பீக்னா என்னென்னா இட் இஸ் ஃபார்ம்டு வென் 3 or more சிரிக்ஸ் மீட் டுகெதர். எக்ஸாம்பிள் மேட்டர்ஹார்ன்ஸ். அதாவது வந்துட்டு பிரமிடல் பீக்னா என்னென்னா அர்டியில் வந்து 2 சிரிக் சேர்ந்தால் அது அர்டின்னு சொல்கிறோம். அதே மாதிரி 3 சிரிக் வந்துட்டு இங்கே சேரும்போது அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா பிரமிடல் பீக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் யூ ஷேப்டு வேலி. யூ ஷேப்டு வேலின்னு என்னென்னா when the glacier moves down along a river valley the valley further gets eroded deep and wide to form a U shaped valley. இப்போ வந்துட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த கிளேஷியர் வந்துட்டு கீழே வந்து மூவ் ஆகிட்டே வரும்போது அது கீழே மூவ் ஆகும்போது அது மெல்ட் ஆகும்போது அந்த சாயிலை வந்து அது எரோட் பண்ணி மண்ணை அரிச்சு அது யூ ஷேப்டு அந்த வேலியே வந்துட்டு யூ ஷேப்பாக மாறும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா யூ ஷேப்டு வேலி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹேங்கிங் வேலி. ஹேங்கிங்னா தொங்குறது தான் நம்ம ஹேங்கிங்னு சொல்லுவோம். ஸோ ஹேங்கிங் வேலின்னா என்னென்னா தீஸ் வேலிஸ் ஆர் எரோடட் பை த ட்ரிபியூட்ரி கிளேஷியர் அண்ட் தட் ஹேங்ஸ் ஓவர் த மெயின் வேலி. அதாவது வந்துட்டு இந்த வேலிஸில் எப்படி வந்து அதை அரிக்கும்னா அந்த கிளேஷியர்லேருந்து வரக்கூடிய அந்த சின்ன சின்ன ட்ரிபியூட்ரி கிளேஷியர்ஸ் வந்துட்டு மண்ணை வந்து லேண்ட்ஃபார்மை அரித்து அந்த மெயின் கிளேஷியரில் வந்து அங்கங்கே ஹேங் ஆகிட்ருக்கும். ஸோ அதை தான் சொல்கிறாங்க ஹேங்கிங் வேலின்னு அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து ஃபிஜ்ராட். இது வந்துட்டு கிளேஷியல் வேலிஸ் தட் ஆர் பார்ட்லி சம்மர்ஜ்டு இன் த சீ. இது வந்து ஒரு கிளேஷியல் வேலி, அதாவது பனிப்பாறைகளால் உண்டானது ஒரு வேலி. இது எங்கே இருக்குன்னா பார்ட்லி சம்மர்ஜ்டு இன் த சீ. மர்ஜ்னா ஃபுல்லாக அப்படியே முழுகிறது, சம்மர்ஜ்னா அப்படியே மேலால் அந்த சீரை வந்துட்டு மிதந்துட்டுருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்துட்டு எரோஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் ஆஃப் கிளேஷியரோட எரோஷனல், அதாவது கிளேஷியர்ஸ் வந்து அந்த மண்ணை வந்துட்டு அரித்து அங்கே உண்டாகக்கூடிய லேண்ட்ஃபார்ம்ஸை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து டெப்போஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் ஆஃப் கிளேஷியர்ஸ். டெப்பாசிஷன் லேண்ட்ஃபார்ம்ஸ்னால் வந்துட்டு அந்த கிளேஷியர்லேருந்து வரக்கூடிய மெட்டீரியல்ஸ்லாம் டெபாசிட் ஆகி அங்கே டிஃப்ரெண்ட் லேண்ட்ஃபார்ம்ஸ் வந்து இதாகுது. அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் கெட்டிங் எரோடட் ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆஃப் ராக்ஸ் அண்ட் பவுல்டர்ஸ் அலாங் வித் த டர்ட் ஃபார்ம் த கிளேஷியல் டெப்ரிஸ். அதாவது வந்துட்டு அந்த மண்ணை அரித்து அங்கே லேண்ட்ஃபார்ம்ஸ் உருவான பிறகு அங்கே அந்த கிளேஷியர்ஸில் இருக்கக்கூடிய அந்த டர்ட்டு அந்த சாலிட் மெட்டீரியல்ஸ்லாம் ஃபார்ம் ஆகுது. அது மூலயமா தான் இந்த டெப்போஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. கிளேஷியல் டெப்ரிஸ் கெட்ஸ் டெபாசிட்டட் இன் த லோ லையிங் ஏரியாஸ் அண்ட் ஃபார்ம் டெப்போஷனல் ஃபியூச்சர்ஸ் லைக் மொரைன்ஸ், ட்ரம்லின்ஸ், எஸ்கர்ஸ், கேம்ஸ் அண்ட் அவுட்வாஷ் பிளைன்ஸ். ஸோ கிளேஷியல் டெப்ரிஸ் அந்த அந்த கிளேஷியர்ஸ் வந்து உடஞ்சி அது வந்து ஃபார்ம் ஆகுது. எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னா லோ லையிங் ஏரியாஸில் வந்து ஃபார்ம் ஆகுது. நல்லா கீழே அடிமட்டமாக இருக்கக்கூடிய அந்த ஏரியாஸில் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய டிஃப்ரெண்ட் லேண்ட் மாசஸ் என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மொரைன், செகண்ட் ஒன் இஸ் ட்ரம்ப்ளின்ஸ், தேர்ட் ஒன் இஸ் எஸ்கர்ஸ், ஃபோர்த் ஒன் இஸ் கேம்ஸ் அண்ட் ஃபிஃப்த் ஒன் இஸ் அவுட்வாஷ் பிளைன்ஸ்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லேண்ட் மாசஸ் வந்து லேண்ட்ஃபார்ம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மொரைன். மொரைன்னா என்னென்னா மெட்டீரியல்ஸ் டெபாசிட்டட் பை கிளேஷியர்ஸ் இஸ் கால்டு மொரைன்ஸ். அதாவது கிளேஷியர்ஸில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ், ஸ்டாக் மெட்டீரியல்ஸ் இல்லாட்டி சாண்ட் மெட்டீரியல்ஸ் வந்து டெபாசிட் ஆகக்கூடிய ஏரியாவை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா மொரைன்னு சொல்கிறோம். பேஸ்ட் ஆன் த லொக்கேஷன், அந்த லொக்கேஷனை பேஸ் பண்ணி இந்த மொரைன் வந்துட்டு 3ஆக கிளாஸிஃபை ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கிரவுண்ட் மொரைன், டெர்மினல் மொரைன் அண்ட் லேட்ரல் மொரைன்னு சொல்லிட்டு 3ஆக கிளாஸிஃபை ஆகுது. உங்களுக்கு ஃபுல்லாலாம் கொடுக்கல, சும்மா கிளாஸிஃபிகேஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்துட்டு மொரைன். நெக்ஸ்ட் வந்து ட்ரம்ப்ளின் அப்படின்னு என்னென்னா ஆர் த டெபாசிட் ஆஃப் கிளேஷியல் மொரைன்ஸ் தட் ரெசம்பிள் ஜெயிண்ட் இன்வெர்டட் டீஸ்பூன்ஸ் ஆர் ஹாஃப் கட்டேஜ். இந்த ட்ரம்ப்ளின்ஸ்னால் என்னென்னா இந்த மொரைன்
இந்த டெபாசிட் அதில் அந்த மொரைன் வந்து ரொம்ப ஜெயிண்ட்டாக ரொம்ப வந்து பெருசாக இருக்கும். அதைத்தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ட்ரம்ப்ளின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மொரைன்ஸ் வந்துட்டு எப்படி வந்து கிளேஷியர்ஸில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் டெபாசிட் ஆகிறதுனால இந்த மொரைன் ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி இந்த ட்ரம்ப்ளின்னா என்னென்னா வந்துட்டு இந்த மொரைனில் இருக்கக்கூடிய அந்த டெபாசிட் ஆன மெட்டீரியல்ஸ் வந்துட்டு ரொம்ப பெருசாக ஜெயிண்ட்டாக வந்துட்டு அது ஃபார்ம் ஆகிருக்கு. ஜெயிண்ட்னா சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷமான ரொம்ப அரக்கன் அப்படிலாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபார்ம் லேண்ட் மாஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ட்ரம்ப்ளின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் எஸ்கர் அப்படின்னா என்னென்னா லாங் நேரோ ரிட்ஜஸ் கம்போஸ்ட் ஆஃப் boulders, gravel and sand deposited by the streams of melting water which run parallel to a glacier are called எஸ்கர்ஸ். எஸ்கர்ஸ்னால் என்னென்னா லாங் நேரோ ரிட்ஜஸ், இது ரொம்ப லாங்காக நேரோவாக இருக்கும். எதனால் இது கம்போஸ் ஆகிருக்குன்னா அந்த கிளேஷியர்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த சாண்ட் டெபாசிட் இல்லாட்டி கிரேவல் மெட்டீரியல்ஸ் அதனால வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். டெபாசிட்டட் பை ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் மெல்ட்டிங் வாட்டர். இது எப்படி டெபாசிட் ஆகுதோ அந்த கிளேஷியர்ஸ்லேருந்து வரக்கூடிய வாட்டர் வந்துட்டு ஸ்ட்ரீம் மூலயமா மெல்ட் ஆகி ஆவி மூலயமா அது மெல்ட் ஆகி அந்த கிளேஷியர்ஸ்க்கு பேரலாக போகும்போது இந்த எஸ்டர்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. அப்படி எஸ்கர் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் அவுட்வாஷ் பிளெயின். அவுட்வாஷ் பிளெயின்னா என்னென்னா an outwash plain consists of glacial sediments deposited by melting ice at the terminals of the glaciers. அதாவது கிளேஷியரோட டெர்மினல் எண்டில் வந்து அந்த கிளேஷியர்ஸ் அந்த ஐஸ் வந்து அந்த பனிப்பாறை வந்து உருகி அங்கே அந்த செடிமெண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா அவுட்வாஷ் பிளெயின்னு சொல்கிறோம். இட் அப்பியர்ஸ் ஆஸ் அன் எக்ஸ்டென்சிவ் அக்யூமுலேஷன் ஆஃப் சாண்ட், கிரேவல் அண்ட் சிட். இது எப்படி அப்பியராக இருக்குன்னா அதாவது அந்த எக்ஸ்டென்சிவ் அக்யூமுலேட் அதாவது ரொம்ப அக்யூமுலேட் ஆன சாண்டு மாதிரியோ இல்லை கிரேவல் மாதிரியோ இல்லை ஸ்லிட்டு மாதிரியோ அது வந்துட்டு அப்பியர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்துட்டு அவுட்வாஷ் பிளெயின். நெக்ஸ்ட் இதுதான் வந்துட்டு டெபாசிஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கிளேஷியர். ஸோ டெபாசிஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கிளேஷியரில் வந்து மொத்தம் 4 ஒன்ஸ் இருக்குது. 4 அண்ணன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மொரைன், செகண்ட் ஒன் இஸ் ட்ரம்ப்ளின் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் எஸ்கர் அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் அவுட்வாஷ் பிளெயின் சொல்லிட்டு 4 இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் விண்டு. விண்டுனா என்னென்னு தெரியும் உங்களுக்கு, காற்று. ஸோ அந்த விண்டில் கூட இந்த நிறைய அந்த விண்டு வரனால அந்த காற்று வரனால கூட டிஃப்ரெண்ட் லேண்ட் ஃபார்ம்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. அதுதான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ விண்டு, when air blows horizontally at or near the earth surface is called wind. விண்டுனா என்னன்னா ஒரு காற்று வந்துட்டு ப்ளோ ஆகுது எப்படின்னா நம்மளோட ஏர்த்துக்கு வந்து ஹரிசாண்டலாக வந்து அந்த காற்று வந்து ஃப்ளோ ஆகுது. ஒன்று அது பக்கத்தில் ஃப்ளோ ஆகலாம் இல்லாட்டி தூரத்தில் ஃப்ளோ ஆகலாம். அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா விண்டு. அப்போ விண்டுங்கிறது என்னென்னா ஏர் ப்ளோஸ், when air blows horizontally at or near the earth surface. எர்த் சர்ஃபேஸுக்கு நியரில் பக்கத்துலேயோ இல்லை தூரமாகவோ ஒரு காற்று வந்து ஹரிசாண்டலாக ப்ளோ ஆகும்போது அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா விண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். The erosional, transportational and depositional action of wind is predominant in arid regions. ஏரிட் ரீஜன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, வறண்ட பகுதியை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஏரிட் ரீஜன்ஸ் சொல்லுவோம். இந்த மாதிரி இந்த டெசர்ட்ஸு அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம வறண்டன்னு சொல்லுவோம். ஸோ இந்த விண்டு வந்துட்டு ப்ளோ ஆகும்போது அங்கே வந்துட்டு எரோஷனலாகவோ மண்ணை அரிச்சோ இல்லை டிரான்ஸ்போர்ட்டேஷனாகவோ இல்லை டெபாசிட் ஆகியோ அங்கே வந்துட்டு அந்த ஏரிட் ரீஜன்ஸ் அதாவது இந்த வறண்ட பகுதியில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேண்ட்மார்க்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் ஏலியோன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ த எரோஷனல், டிரான்ஸ்போர்ட்டேஷனல் அண்ட் டெபாசிஷனல் ஆக்ஷன் of wind is predominant in arid regions. That process is called aeolian process சொல்லுவோம். ஸோ விண்டு வந்துட்டு ஃப்ளோ ஆகும்போது அது ஹரிசாண்டலாக ஃப்ளோ ஆகுது. எப்போ எர்த்துக்கு வந்துட்டு பக்கத்துலேயோ தூரமாகவோ அது ஹரிசாண்டலாக ஃப்ளோ ஆகும். அதுதான் நம்ம விண்டுன்னு சொல்கிறோம். ஸோ அந்த விண்டு ஃப்ளோ ஆகும்போது இந்த ஏரிட் ரீஜன்ஸ் அதாவது வறண்ட பகுதியில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேண்ட் மாஸை வந்து கிரியேட் பண்ணுது. ஃபஸ்ட்டு வந்து எரோஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் விண்டு. விண்டோட எரோஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ் அதாவது மண்ணை அரிப்பு தன்மையால் உண்டாகக்கூடிய அந்த லேண்ட் ஃபார்ம்ஸ் என்னென்னா சம் ஆஃப் த எரோஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ் ஆர் விண்ட் ஆர் மஷ்ரூம் ராக்ஸ், இசனல்பர்க்ஸ் அண்ட் யார்டாங்ஸ். ஸோ இந்த 3 டைப் ஆஃப் லேண்ட் ஃபார்ம்ஸ் தான் வந்து எரோஷனல்னால ஃபார்ம் ஆகுது. ஃபஸ்ட்டு ஒன் இஸ் மஷ்ரூம் ராக், அதாவது மஷ்ரூம் ஷேப்லேயே இருக்கும். பேஜ் நம்பர் 175 சின்னதாக கொடுத்துருக்குவாங்க. அதுதான் வந்துட்டு மஷ்ரூம் ராக். பிகாஸ் இட் ரெசம்பிள்ஸ் மஷ்ரூம் ஷேப்பில் வந்துட்டு இது இருக்கிறனால இதை வந்து நம்ம மஷ்ரூம் ராக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதான் கொடுத்துருக்காங்க. இந்த ராக்ஸ் வந்து எதனால் மேடாயிருக்கு, எதை வச்சு ஆயிருக்குன்னா ஹார்ட் அண்ட் சாஃப்ட் லேயர். ஸோ ராக்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஹார்ட் அண்ட் சாஃப்ட் லேயர். இதோட லேயர்ஸ் வந்து ஹார்டாகவும் இருக்கலாம் இல்லை சாஃப்டாகவும் இருக்கலாம். இந்த ராக்ஸ் பாட்டம் இஸ் சாஃப்ட். ஒருவேளை
ராக்கோட பாட்டம் அந்த கல்லோட பாட்டம் வந்து சாஃப்டாக இருந்ததுன்னா the sandland and winds blow against it or wear it down. அது அப்போ அந்த பாட்டம் வந்து சாஃப்டாக இருக்கும்போது அந்த விண்டு வந்து ஆப்போசிட்டாக ப்ளோ ஆகும்போது அந்த சாண்டை எல்லாம் வந்துட்டு காற்றுல வந்து அது எடுத்துகிட்டு போகும்னு சொல்கிறாங்க. பை த கன்சென்ட் வியரிங் டவுன் ஆக்ஷன் ஆஃப் த விண்ட் த பாட்டம் கெட்ஸ் எரோடட் அவே டு ஃபார்ம் எ மஷ்ரூம் லைக் ஸ்ட்ரக்சர். அப்படி அது இப்போ வந்துட்டு அந்த பாட்டம் வந்துட்டு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும்போது அந்த காற்று அடிக்கும்போது இப்போ பாட்டம் சாஃப்டாக இருக்கும்போது மேலே பாட்டம் சாஃப்ட்வேர் கீழே சாஃப்டாக இருக்குது அப்படின்னா மேலே அப்பர் சைடு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். அப்போ அந்த காற்று அடிக்கும்போது அந்த ஹார்ட் ரீஜனில் இருக்கக்கூடிய சாண்டையெல்லாம் அதனால் எடுத்துகிட்டு போக முடியும். பட் இந்த சாஃப்ட் ரீஜன்ஸ் இருக்கக்கூடிய அந்த சாண்டையெல்லாம் அதை எடுத்துகிட்டு போகும்போது அப்போ வந்துட்டு அங்கே என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா மஷ்ரூம் மாதிரி இந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது. திஸ் இஸ் கால்டு மஷ்ரூம் ஆர் பெடஸ்டல் ராக்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு பேர் தான் வந்துட்டு நம்ம மஷ்ரூம் ராக் இல்லாட்டி பெடஸ்டல் ராக்னு சொல்கிறோம். சச் ராக்ஸ் ஆர் ஃபவுண்ட் நியர் ஜோத்பூர் இன் ராஜஸ்தான். இந்த ராஜஸ்தானாலே உங்களுக்கு தெரியும் டெசர்ட். ஸோ அந்த மாதிரி இந்த ராக்ஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னா ராஜஸ்தான் ஜோத்பூர், அந்த ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஜோத்பூர் அந்த ஏரியாவில் வந்து இந்த மாதிரி ராக்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்சல்பர்க். இன்சல்பர்க் இஸ் எ ஜெர்மன் டேம் விச் மீன்ஸ் ஐலாண்ட் மவுண்டைன். ஸோ இன்சல்பர்க்குங்கிறது வந்து ஒரு அதாவது ஜெர்மனியில் வந்துட்டு அந்த லாங்குவேஜில் வந்து ஒரு வேர்டு. அதுக்கு மீனிங் என்னென்னா ஐலாண்ட் மவுண்டைன் அப்படிங்கிறது மீனிங். செர்டைன் ஹார்ட் ராக்ஸ் லைக் இக்னீஷியஸ் ராக்ஸ் ஆர் மோர் ரெசிஸ்டன்ட் டு விண்ட் ஆக்ஷன். ஸோ சில டைப்ஸ் ஆஃப் ராக்ஸ், அதாவது சில டைப்ஸ் ஆஃப் ரொம்ப ஹார்ட் ராக்ஸ்லாம் இருக்கலாம், லைக் இக்னீஷியஸ் ராக்ஸ்லாம் வந்து ரொம்பவே ஹார்ட், ரொம்பவே ஹீட்டாக இருக்கும். அந்த ராக்ஸ்லாம் வந்துட்டு ரொம்பவே ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும், விண்டோட ஆக்ஷனுக்கு வந்து ரொம்பவே ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். சச் ஐசோலேட்டட் ரெசிடியூவல் ஹில்ஸ் ரைசிங் அப்ரப்ட்லி ஃப்ரம் தேர் சரௌண்டிங்ஸ் ஆர் டேர்ம்ட் அஸ் இசன்பர்க்ஸ். அந்த டைப் ஆஃப் ராக்ஸ், அந்த டைப்ஸ் ஆஃப் இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இஸ்னல்பர்க் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் உள்ளூரு ஆர் ஐஎஸ் ராக் ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய இந்த உள்ளூரு ஆர் ஐயர்ஸ் ராக் தான் வந்துட்டு இதுக்கு எக்ஸாம்பிள். இசன்பர்க்ஸ்னால் ஒன்றுமே இல்லை, இசனல்பர்க்குங்கிறது வந்து ஒரு ஜெர்மன் டேர்ம். அதுக்கு மீனிங் வந்துட்டு என்னென்னா ஐலாண்ட் மவுண்டைன் அப்படிங்கிறது வந்துட்டு அதோட மீனிங் சொல்கிறோம். இது வந்துட்டு எப்படி இருக்குன்னா இந்த ராக்ஸில் எப்படி இருக்குன்னா ரொம்பவே ஹார்டாக இருக்கும். அப்படி ஹார்டாக இருக்கக்கூடிய ராக்ஸ் வந்துட்டு விண்டோட ஆக்ஷனுக்கு வந்துட்டு ரொம்பவே ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அப்படி ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது அந்த விண்டுனால அதை வந்து ப்ளோ பண்ணி அதை விண்டு அடிக்கும்போது அந்த காற்றுல வந்து இந்த மண் வந்து போகாது. ஸோ அந்த மாதிரி ராக்ஸுக்கு பேர் தான் என்னன்னு சொன்னோன்னா அந்த இஸ்னல்பர்க் ராக்ஸ்ன்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா உள்ளூர் அண்ட் ஐஎஸ் ராக், அதாவது ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய அந்த ராக்கு தான் வந்துட்டு இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் யார்டங். யார்டங் அப்படின்னா என்னென்னா ஏரிட் ரீஜன்ஸ்னால் வறண்ட பகுதி. செர்டைன் ராக்ஸ் ஹவ் ஹார்ட் அண்ட் சாஃப்ட் லேயர்ஸ் அரேஞ்ச்டு வெர்டிக்கல், அதாவது வெர்டிக்கலாக அரேஞ்ச் ஆகிருக்கும். அந்த பேஜ் நம்பர் 175 அந்த பிக்சர் மேலே டெபாசிஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் ஆஃப் விண்டுக்கு மேலே கொடுத்துருக்காங்க, அதுதான் வந்துட்டு யார்டங்குங்கிறது. ஸோ அந்த ராக்ஸில் எப்படி அந்த ராக்ஸ்க்கு வந்துட்டு சாஃப்ட் அண்ட் ஹார்ட் லேயர்ஸ் இருக்கும். எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குன்னா வெர்டிக்கலாக அரேஞ்ச் ஆகிருக்கும். வென் விண்ட் ப்ளோஸ் ஓவர் தீஸ் ராக்ஸ் த சாஃப்ட் லேயர்ஸ் கெட் எரோடட் லீவிங் இர்ரெகுலர் க்ரஸ்ட். அப்போ அந்த விண்டு வந்து ப்ளோ ஆகும்போது அந்த ராக்ஸில் இருக்கக்கூடிய சாஃப்ட் லேயர்ஸ் வந்துட்டு அந்த காற்று வந்து அடிச்சுட்டு போயிடும். அதனால அப்படி எப்படி இருக்குன்னா இர்ரெகுலர் ஷேப்பில், அதாவது இர்ரெகுலர் க்ரஸ்ட் ஷேப்பில் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ராக்ஸுக்கு பேர் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா யார்டங்ஸ்ன்னு சொல்கிறோம். யார்டங்குங்கிறது வந்துட்டு ஏரிட் ரீஜன்ஸ், அதாவது வறண்ட பகுதியில் இருக்கக்கூடிய ராக்ஸு. அந்த ராக்ஸ்க்கு வந்து ஹார்ட் லேயர் அண்ட் சாஃப்ட் லேயர்ஸ் இருக்கும். எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னா வெர்டிக்கல் ஷேப்பில் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். அப்படி அந்த வெர்டிக்கல் ஷேப்பில் அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அப்போ அந்த லேயருக்கு வந்து அந்த ராக்குக்கு வந்து சாஃப்ட் அண்ட் ஹார்ட் லேயர் இருக்கும்போது அந்த விண்டு ப்ளோ ஆகும்போது அந்த சாஃப்ட் லேயர்ஸ் இருக்கக்கூடிய அந்த சாண்ட் பகுதி எல்லாத்தையும் வந்துட்டு அந்த விண்டு வந்துட்டு கொண்டு போயிடும், அந்த காற்று வந்து அடிச்சுட்டு போயிடும். அப்படி இருக்கும்போது அங்கே வந்துட்டு அந்த சாஃப்ட் லேயர் அடிச்சுட்டு போகும்போது அந்த ஹார்ட் லேயர் மட்டும் ரிமைனாக இருக்கும். ஸோ அது வந்து இர்ரெகுலர் க்ரஸ்ட் மாதிரி, அதாவது இர்ரெகுலர் ஷேப்பில் வந்து இருக்கும். அந்த ராக்ஸுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா யார்டங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் வந்துட்டு எரோஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் ஆஃப் விண்டு, விண்டோட எரோஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ். நெக்ஸ்ட்டு டெபாசிஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் ஆஃப் விண்டு, அதாவது விண்டு காற்றடிச்சு அது எங்கே கொண்டு போய் டெபாசிட் பண்ணி அங்கே வந்துட்டு ஒரு லேண்ட்ஃபார்ம் க்ரியேட் ஆகுது. அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா டெபாசிஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் ஆஃப் விண்டுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த டெபாசிஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் விண்டில் வந்துட்டு 3 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சாண்ட் டியூன்ஸ், செகண்ட் ஒன் இஸ் பார்ச்சன்ஸ் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் லோசஸ்ன்னு சொல்லிட்டு 3 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து சாண்ட் டியூன்னா இன் டெசர்ட்ஸ் டியூரிங் சாண்ட் ஸ்டார்ம்ஸ் விண்ட் கேரிஸ் லோட்ஸ் ஆஃப் சாண்ட், அதாவது வந்துட்டு டெசர்ட் ரீஜனில் வந்துட்டு இந்த சாண்ட் ஸ்டார்ம்ஸுங்கிறது வந்துட்டு இந்த காற்றடிச்சு மணல் வரும்போது அந்த காற்று வந்து டன்ஸ் ஆஃப் சாண்டை வந்து கொண்டு வந்து டெபாசிட் பண்ணும். when the speed of the wind decreases huge amount of sand gets deposited, அது ஸ்பீடாக கொண்டு வந்து அங்கே டெபாசிட் பண்ணும். அதே ஸ்பீடில் அந்த காற்றடிச்சுன்னு தான் அந்த டெபாசிட் இருக்காது. பட் அந்த விண்டோட ஸ்பீடு டிக்ரீஸ் ஆகும்போது குறையும் போது அது வந்துட்டு அங்கேயே டெபாசிட் ஆயிடுதுன்னு சொல்கிறாங்க.
these mounds or hills of sand are called sand dunes. அந்த மாதிரி அந்த டெபாசிட் ஆகி அந்த மவுண்ட்ஸ் மாதிரி அந்த மவுண்டெயின் மாதிரி ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த லேண்ட்மார்க்ஸ்க்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சாண்ட் டியூன்ஸ்னு சொல்கிறோம். தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாண்ட் டியூன்ஸ். அது இந்த சாண்ட் டியூன்ஸ்லேயே வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் சாண்ட் டியூன்ஸ் வந்து இருக்குது. அடுத்தது தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பார்ச்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்ச் ஆர் ஐசோலேட்டட் கிரசன்ட் ஷேப்டு சாண்ட் டியூன்ஸ். தே ஹேவ் ஜென்டில் ஸ்லோப்ஸ் ஆன் த windward side and steep slopes on the leeward side. அதாவது வந்துட்டு பார்ச்சுங்கிறது வந்துட்டு ஒரு கிரஸ்டன்ட் ஷேப், அதாவது மவுண்டைன் மாதிரி இருக்கக்கூடிய ஷேப் மாதிரி இருக்கக்கூடிய சாண்ட் டியூன் தான். எப்படி இருக்குன்னா ஜென்டில் ஸ்லோப்ஸாக இருக்கும். ஸ்லோப்ஸ் வந்து ரொம்பவே ஜென்டிலாக இருக்கும். ஒரு சைடு வந்துட்டு ரொம்பவே வித்ட்ராவல் ரொம்பவே குறையான ஸ்லோப்ஸ் இருக்குது, இன்னொரு சைடு வந்து ரொம்பவே ஹைட்டாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதுதான் வந்து பார்ச்சன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிரான்ஸ்வர்ஸ் டியூன்ஸ். டிரான்ஸ்வர்ஸ் டியூன்ஸ் ஆர் ஏசிமெட்ரிக்கல் இன் ஷேப். இந்த டிரான்ஸ்வர்ஸ் டியூன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஏசிமெட்ரிக்கலாக இருக்கும். உங்களுக்கு பேஜ் நம்பர் 175 அந்த டிரான்ஸ்வர்ஸ் டியூன்ஸும் கொடுத்துருவோம். அலை மாதிரி இருக்குது பாருங்கள், அதுதான் வந்துட்டு டிரான்ஸ்வர்ஸ் டியூன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ தீஸ் டியூன்ஸ் ஆர் ஏசிமெட்ரிக்கல் இன் ஷேப். இதோட ஷேப் எப்படி இருக்குன்னா ஏசிமெட்ரிக்கலாக இருக்கும். எப்படி ஃபார்ம் ஆகும்னா ஆல்டர்னேட் ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் வேட். ஒரு விண்டு வந்து ஸ்லோவாகவும் ஃபாஸ்ட்டாக வரும்போது ஒரு இடத்துக்கு வரும்போது ஸ்லோவாக இருக்குது, இன்னொரு இடத்துக்கு போகும்போது ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஸ்லோவாக கொண்டு வந்து ஒரு இடத்துல டெபாசிட் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் அது ஃபாஸ்ட்டாக போகும்போது பின்னாடி போய் அதை டெபாசிட் பண்ணும். ஒன்றுக்கு பின்னாடி அப்படி டெபாசிட் பண்ணும். அதைத்தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா டிரான்ஸ்வர்ஸ் டியூன்னு சொல்கிறோம். தட் ப்ளோ ஃப்ரம் த சேம் டைரக்ஷன். ஒரே டைரக்ஷனில் அந்த விண்டு வந்துட்டு காற்று வந்து அடிக்குன்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து டிரான்ஸ்வர்ஸ் டியூன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் லாங்கிடியூனல் டியூன்ஸ். அப்படின்னா லாங்கிடியூனல் டியூன்ஸ் ஆர் லாங் நேரோ ரிட்ஜ் ஆஃப் ஸ்டாண்ட்ஸ். இது எப்படி இருக்குன்னா ரொம்பவே லாங்காகவும் நேரோ ரிட்ஜாகவும் இருக்கும். விச் எக்ஸ்டெண்ட் இன் எ டைரக்ஷன் பேரலல் டு த ப்ரீவிலிங் விண்ட். அதாவது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க, லாங்கிடியூனல் விண்ட் எப்படி அப்படியே நேரோவாக இருக்குது. அதாவது காற்று அப்படியே நேரோ அடிக்கும்போது அப்படியே அது நேரோவாக ரொம்ப லாங்காக வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. தீஸ் டியூன்ஸ் ஆர் கால் ஷெஃப்ஸ் இன் சஹாரா. சஹாராவில் அந்த சஹாரா டெசர்ட்டில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து இந்த டியூன்ஸ் வந்து இருக்குது. அங்கே நம்ம இது என்னென்னு சொல்லுவோம் செஃப்ஸ்ன்னு அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் லூசஸ். லூசஸ்ங்கிற வந்துட்டு டேர்ம் ரெஃபர்ஸ் டு த டெபாசிட்ஸ் ஆஃப் ஃபைன் ஸ்லிட் ஆர் போரஸ் ஸ்டாண்ட் ஓவர் ஏ வேஸ்ட் ரீஜன். இந்த லூசஸ்ங்கிறது ஒன்றுமே இல்லை, இந்த ஸ்டாண்ட்லேயே இருக்கக்கூடிய ரொம்ப சின்ன சின்ன இந்த கண்ணுக்கே இப்போ கண்ணில் வந்து மண் உழுகுதுன்னா பெரிய மண்ணாக பெரிய சாண்ட் ஃபார்மாக பார்ட்டிக்கலாக தான் எனக்கு தெரியும். பட் சின்ன சின்ன அந்த எப்படி அம்மாலாம் வந்துட்டு சல்லடையில் வந்து சலிப்பாங்க அரிசி மாவு அதெல்லாம் சலிக்கும் போது அந்த எப்படி அது ரொம்ப நைஸாக ரொம்ப ஃபைன் பவுடராக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய லேண்ட் அந்த சாண்டெல்லாம் வந்துட்டு அந்த காற்றுனால வந்துட்டு டெபாசிட் ஆகும். அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் லூசஸ்ன்னு சொல்கிறோம். எக்ஸ்டென்சிவ் லூசி டெபாசிட்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் நார்த்தன் அண்ட் வெஸ்டர்ன் சைனா. இந்த மாதிரி இந்த டெபாசிட்ஸில் எங்கே அதிகமாக இருக்குன்னா சைனாவில் இருக்கக்கூடிய நார்த் சைட்லேயும் வெஸ்டர்ன் சைனா நார்த்தன் அண்ட் வெஸ்டர்ன் சைனாவில் வந்துட்டு இந்த மாதிரி டெபாசிட்ஸ் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து த பேம்ஸ் ஆஃப் அர்ஜென்டினா அண்ட் யுக்ரைன் அண்ட் இட்ஸ் மிசம்பி வேல்யூ ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸில் இதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டாம், உங்களுக்கு ஜஸ்ட் பின்னாடி வந்து டிஸ்டிங்விஷ் மட்டும் கொடுத்துருக்காங்க. எங்கெங்கே இருக்குதுன்னு நீங்கள் எழுதுனீங்கன்னா போதும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நார்த்தன் அண்ட் வெஸ்டர்ன் சைனாவில் இருக்குது அண்ட் யுனைடெட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காலையும் கூட இது இருக்குது அப்படிங்கிறதான். இதுதான் வந்துட்டு டெபாசிஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் விண்டில் வந்துட்டு ரெண்டு பார்த்துருக்கோம். ஒன் இஸ் எரோஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் டெபாசிஷனல் லேண்ட் ஃபார்ம். நெக்ஸ்ட் வந்து வேவ்ஸ்னால் உங்களுக்கு தெரியும் அலைகள்னு சொல்லுவோம் தமிழில். ஸோ அந்த அலைனால கூட நிறையா இடத்துல வந்துட்டு அந்த லேண்ட் ஃபார்ம்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. அதை தான் கொடுத்துருக்காங்க. எ வேவ் எ ஸ்டெடி அப் அண்ட் த டவுன் மூமெண்ட் ஆஃப் த சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர் ஆர் கால்டு வேவ். அதாவது வேவுங்கிறது வந்து கிரஸ்ட் மேலே போய் கீழே வரும், அப் அண்ட் டவுன் வரும் அந்த வேவ். அதுதான் வந்து வாட்டர் ரீஜன் வந்து அப் அண்ட் டவுன் வரும். அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் வேவ்ஸ்ன்னு சொல்கிறோம். சி வேவ்ஸ் ஆர் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஏஜென்ட்ஸ் ஆஃப் கிரடேஷன் அண்ட் தேர் எரோஷனல் டிரான்ஸ்போர்ட்டேஷனல் டெபாசிஷனல் ப்ராசஸ் ஆர் கன்ஃபைன் டு எ வெரி நேரோ பெல்ட் அலாங் த கோஸ்டல் ஏரியாஸ். அதாவது வந்துட்டு சி வேவ்ஸ் வந்துட்டு ரொம்பவே பவர்ஃபுல்லான ஏஜென்ட். எதுக்கு பவர்ஃபுல்லான ஏஜென்ட்னா இந்த லேண்ட் ஃபார்ம்ஸ் வந்துட்டு கிரியேட் ஆகிறதுக்கு வந்து ரொம்பவே பவர்ஃபுல். ஏன்னா வந்துட்டு சி வேவ்ஸ் வரும்போது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேண்ட் ஃபார்ம்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. அந்த வேவ்ஸே வந்து ரொம்ப வந்துட்டு ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதான் சொல்கிறாங்க. கோஸ்டல் ஏரியாஸ் முக்கியமாக வந்துட்டு கோஸ்டல் ஏரியாஸில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேண்ட் ஃபார்ம்ஸ் வந்து இது ஃபார்ம் பண்ணும். இதுலேயும் வந்துட்டு எரோஷனல் இந்த வேவ்ஸில் கூட இது மண்ணை அரிச்சு லேண்ட் ஃபார்ம்ஸை க்ரியேட் பண்ணும். அதே மாதிரி டெபாசிஷனல் அதாவது லேண்ட் ஃபார்ம்ஸ் வந்து டெபாசிட் ஆகி கூட ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒன் இஸ் எரோஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ். எரோஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் வேவ்ஸ். சம் ஆஃப் த எரோஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் sea waves are sea cliff, sea cave
ஆர்க், ஸ்டாக் பீச், பார் அண்ட் ஸ்பிட் ஆர் இந்த வேவ் கட் பிளாட்ஃபார்ம். இதுதான் வந்துட்டு எரோஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ். இந்த சீ வேவ்ஸ்னால் வரக்கூடிய எரோஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் இத்தனை டைப்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு 5 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சீ கிளிஃப்ஸ். சீ கிளிஃப்ஸ் ஆஃப் ஸ்டீப் ராக் ஃபேஸஸ் ஃபார்ம்டு வென் சீ வேவ்ஸ் டேஷ் அகெயின்ஸ்ட் தெம். இப்போ ஒரு சீவே வந்துட்டு ஒரு கடல் அலை வருதுன்னா அந்த ராக், இப்போ கடல் அலை வந்துட்டு கரைக்கு வரும்போது அங்கே வந்து ராக் இருக்கும். அந்த ராக்கில் வந்து அந்த வேவ் வந்து ஃபாஸ்ட்டாக பட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஒரு இது வந்து ஃபார்ம் ஆகுது. அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா சீ கிளிஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ராக்ஸ் கெட்ஸ் எரோடட் டு ஃபார்ம் ஏ ஸ்டீப் வெர்டிக்கல் வால்ஸ். அப்போ அந்த ராக்கில் வந்து அது ஃபாஸ்ட்டாக வந்து படும்போது அந்த ராக் வந்துட்டு எப்படி எரோட் ஆகி துண்டு துண்டாகி அங்கே வந்துட்டு ஒரு லேண்ட்ஃபார்ம் வந்து கிரியேட் ஆகுது. அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா சீ கிளிஃப் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு சீ கேவ்னா என்னென்னா ப்ரொலாங்டு வேவ் அட்டாக் ஆன் த பேஸ் ஆஃப் த கிளிஃப் எரோட்ஸ் ராக் மெட்டீரியல்ஸ் விச் ரிசல்ட்ஸ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் கேவ்ஸ். இப்போ ஒரு ஒரு இடத்துல ஒரு ராக் இருக்குன்னா அந்த சீ வேவ்ஸ் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக வந்து அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கும்போது அங்கே கேவ் மாதிரி ஒரு இது வந்து ஃபார்ம் ஆகும். அதைத்தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா சீ கேவ் அப்படின்னு சொல்கிறோம். சீ ஆர்க்னா ஒன்றுமே இல்லை, ஆர்க் மாதிரி ஃபார்ம் பண்ணும். அந்த பேஜ் நம்பர் 176 வந்து இந்த ஆர்க் மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு பிக் ஸ்டோன் இருக்குது, அதோட வேவ்ஸ் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக வந்து ஒரே இடத்துல அடிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடம் மட்டும் எரோட் ஆகி அங்கே வந்துட்டு ஆர்க் ஷேப்பில் இருக்கும். அதுதான் சீ ஆர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க when two caves approach one another from either side of the headland and unite they form a arc. எக்ஸாம்பிள் நெயில் ஐலாண்ட், அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட். ஸோ இந்த 2 ஐலாண்ட்லேயும் வந்துட்டு இந்த மாதிரி ஃபார்ம்ஸ் ஆஃப் இது வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சீ ஸ்டாக். சீ ஸ்டாக்னா என்னென்னா ஃபர்தர் எரோஷன் பை வேவ்ஸ் அல்டிமேட்லி லீட்ஸ் டு த டோட்டல் கொலாப்ஸ் ஆஃப் த ஆர்க். இப்போ இந்த ஆர்க், இந்த சீ ஆர்க் இருக்குது, பட் அந்த சீ ஆர்க் இருக்கிற இடத்துல ரொம்ப வேகமாக மறுபடியும் போய் அந்த வேவ்ஸ் வந்துட்டு ரொம்ப ஃபோர்ஸாக அடிக்கும் போது எகெயின் வந்து அந்த ஸ்டோன் வந்து ராக் வந்து ரொம்பவே எரோட் ஆகும். ஸோ த சீவார்ட் போர்ஷன் ஆஃப் த ஹெட்லேண்ட் வில் ரிமைன் ஆஸ் எ பில்லர் ஆஃப் த ராக் நோன் அஸ் ஸ்டாக். அப்படி போய் அது எரோட் ஆகும்போது அந்த சின்ன அந்த சீவார்டு அந்த சின்ன மேலே இருக்குது பாருங்கள், அந்த சின்னது மட்டும் அந்த ஒரு ராக்கி இன்னொரு ராக்கி ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து இருக்கும். அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ஸ்டாக்குன்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து இந்த சீ ஸ்டாக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து ஓல்டு மேன் ஆஃப் ஹாய் இன் ஸ்காட்லாண்டில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான். அதுதான் வந்துட்டு இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் வேவ் கட் பிளாட்ஃபார்ம்ஸ். வேவ் கட் பிளாட்ஃபார்ம்ஸ்னால் என்னென்னா ஃப்ளாட் சர்ஃபேஸ் ஃபவுண்ட் அட் த ஃபுட் ஆஃப் த சீ கிளிஃப்ஸ். அதாவது சீ கிளிஃப்ஸோட ஃபுட்டில் வந்து ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்கும். ஆர் கால்டு வேவ் கட் பிளாட்ஃபார்ம்ஸ். அந்த பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வேவ் கட் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வேவ் கட் பிளாட்ஃபார்ம் இஸ் ஆல்சோ ரெஃபர்ட் அஸ் வேவ் கட் பெஞ்சஸ் ஆர் டெரஸ், அதாவது பெஞ்ச் டெரஸ் அப்படின்னு. இந்த வேவ் கட் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து நம்ம இன்னொரு மூலியமாகவும் சொல்கிறோம். அதுதான் வந்து வேவ் கட் பெஞ்ச் டெரஸ் அப்படின்னு பெஞ்சஸ் டெரஸ்ன்னு சொல்கிறோம். இதை வந்து வேவ் கட் பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த எரோஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் ஆஃப் வேவ்ஸ் மூலயமா லேண்ட்ஃபார்ம்ஸ் அந்த அரிச்சு இந்த வேவ்ஸ் வந்து ஃபோஸ்ட்டாக அரிச்சு ஃபாஸ்ட்டாக வந்து மண்ணைவோ இல்லை கல்லைவோ அரிச்சு அங்கே வந்து லேண்ட்ஃபார்ம்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. எத்தனை டைப்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா 5 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சீ கிளிஃப், செகண்ட் ஒன் இஸ் சீ கேவ், தேர்ட் ஒன் இஸ் சீ ஆர்க், ஃபோர்த் ஒன் இஸ் சீ ஸ்டாக் அண்ட் ஃபிஃப்த் ஒன் இஸ் வேவ் கட் பிளாட்ஃபார்ம் சொல்லிட்டு 5 டைப்ஸ் ஆஃப் லேண்ட்மார்க்ஸ் வந்துட்டு எரோஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் வந்துட்டு இந்த வேவ்ஸ் மூலமாக பார்க்கும்போது ஃபைனல் ஒன் எண்ட் ஆஃப் த லெசன் வந்துட்டு டெபாசிஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் ஆஃப் வேவ்ஸ் வந்துட்டு அங்கே டெபாசிட் பண்ணி அங்கே சில விதமான லேண்ட்ஃபார்ம்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. அதுதான் டெபாசிஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் ஆஃப் வேவ்ஸ்ன்னு சொல்கிறோம். இங்கே என்ன ஆகுதுன்னா பீச், அந்த பீச் ஏரியா உங்களுக்கு தெரியும், இந்த பீச் பார் ஸ்பிட் இதுதான் வந்துட்டு இந்த லேண்ட்ஃபார்ம்ஸ். அதாவது வேவ்ஸ் வந்து அங்கே வேவ்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த சாண்ட் பார்ட்டிகல்ஸ் அதெல்லாம் வந்துட்டு டெபாசிட் ஆகி அங்கே வந்துட்டு இந்த லேண்ட்ஃபார்ம்ஸ்லாம் க்ரியேட் ஆகுது. ஸோ பீச்சுக்கு வந்து சாண்ட் அண்ட் கிரேவல் ஆர் மூட் அண்ட் டெபாசிட்டட் பை த வேவ்ஸ் அலாங் த ஷோர் ஆஃப் ஃபார்ம் த பீச்சஸ். அதாவது வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு வேவ்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக வருது. அப்படி அந்த ஃபாஸ்ட்டாக வரும்போது அந்த வேவ்ஸில் வரக்கூடிய அந்த மண், சின்ன சின்ன சாண்ட் பார்ட்டிகல்ஸ், அந்த கிரேவல் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து அந்த கரையோரமாக ஒதுங்கும் போது அங்கே ஒரு லேண்ட்ஃபார்ம் வந்து கிரியேட் ஆகுது. அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் பீச்னு சொல்கிறோம். திஸ் இஸ் த மோஸ்ட் டாமினன்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் ஒர்க் ஆஃப் சி. இதுதான் வந்துட்டு சி அப்படின் போது அதுக்கு பீச் இருக்கும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க இட் இஸ் த மோஸ்ட் டாமினன்ட், ரொம்பவே டாமினண்ட்டான ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் ஜூஹு பீச் அலாங் மும்பை கோஸ்ட். இந்த ஜூஹு பீச்சுங்கிறது வந்து மும்பை மும்பையோட இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பூரி பீச் இன் ஒடிசா அண்ட் மெரினா பீச் இன் சென்னை. ஸோ இது எல்லாமே எப்படி ஃபார்ம் ஆச்சு? இந்த டெபாசிஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் ஆஃப் வேவ்ஸ்னால தான் இந்த 3 டைப்ஸ் ஆஃப்
பீச்சஸும் வந்து ஃபார்ம் ஆச்சு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பார். எ பார் இஸ் அன் எலாங்கேட்டட் டெபாசிட் ஆஃப் சாண்ட், ஷிங்கிள் ஆர் மட் ஃபவுண்ட் இன் த சி ஆல்மோஸ்ட் பேரலல் டு த ஷோர் லைன். அதாவது இந்த பாருங்கிறது ஒன்றுமே இல்லை, எலாங்கேட்டட் டெபாசிட், ஒரு நீளமான டெபாசிட் ஆஃப் எதனால டெபாசிட்னா சாண்டோட டெபாசிட்னு சொல்கிறாங்க. சாண்டாக இருக்கலாம், இல்லாட்டி மட்டாக இருக்கலாம், அதுதான் வந்துட்டு சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் பேரலல் டு த ஷோர் லைன், ஷோர் லைனுக்கு வந்து இது வந்து பேரலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து பார். நெக்ஸ்ட் ஒன்று ஸ்பிட். ஸ்பிட்டுங்கிறது என்னென்னா இட்ஸ் எ ரிட்ஜ் ஆர் எம்பேங்க்மெண்ட் ஆஃப் செடிமெண்ட் அட்டாச்ட் டு த லேண்ட் ஆன் ஒன் end and terminating in open water on the other end. அதாவது வந்துட்டு ஸ்பிட்டுங்கிறது ஒன்றுமே இல்லை, இது வந்து ஒரு ரிட்ஜு இல்லாட்டி எம்பேங்க்மெண்ட் சொல்லலாம். அந்த செடிமெண்ட் வந்து ஃபார்ம் ஆகும்போது, அந்த பேஜ் நம்பர் வந்து 177 அந்த பிக்சர் இருக்கும், அந்த செடிமெண்ட் வந்து ஃபார்ம் ஆகும்போது இந்த லேண்டுக்கும் அந்த இதுக்கும் வந்து அட்டாச்மெண்ட் வந்து அது கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. டு த லேண்ட் ஆன் த ஒன் end and terminating in the open water on the other end. இப்போ வந்துட்டு ஒரு லேண்ட் மாஸ் வந்து ஒரு இது க்ரியேட் ஆகும்போது, இப்போ ஒரு டெபாசிட் க்ரியேட் ஆகும்போது அந்த லேண்ட் மாஸையும் அந்த வாட்டரையும் கனெக்ட் பண்ணும். இடையில வந்து சின்ன சின்ன லேண்ட் மாஸஸ் மாதிரி இருக்கும், அதைத்தான் வந்து நம்ம ஸ்பிட் அப்படின்னு சொல்கிறோம். வாட்டர் அந்த அதர் எண்ட். ஸ்பிட்ஸ் ஆர் காமன் இன் அட் த மவுத் ஆஃப் எஸ்டரிஸ். எஸ்டரிஸ் மவுத்துங்கிறது வந்துட்டு எங்கே போயிட்டு அந்த சீ வாட்டரில் வந்து அது எங்கே போய் அந்த ரிவர் வந்து எண்ட் ஆகுதோ அதைத்தான் நம்ம மவுத் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல தான் இந்த ஸ்பிட்டுங்கிறது வந்து இந்த ஸ்பிட் லேண்ட் மாஸ் வந்து லேண்ட் ஃபார்ம் வந்துட்டு ரொம்பவே காமனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டெபாசிஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் வேஸ்ட் வந்து பீச், பார் அண்ட் ஸ்பிட் இந்த மூணுமே வந்துட்டு 3 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எரோஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ் வந்து 5 கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட இந்த சாப்டர் வந்துட்டு உங்களுக்கு முடியுது. ஸோ ஐ திங்க் எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க். ஏதாச்சும் டவுட் இருக்கா உங்களுக்கு கேளுங்க. நீங்கள் வந்துட்டு பின்னாடி இருக்கக்கூடிய புக் பேக்ஸ் கொஸ்டின்ஸ் படிக்கவே வந்துட்டு உங்களுக்கு இதெல்லாம் புரிய ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் குழப்புற மாதிரி தான் இருக்கும், பிகாஸ் நிறைய லேண்ட் மாஸஸ் லேண்ட் ஃபார்ம்ஸ் வந்து படிச்சிருக்கோம். ஃபஸ்ட்லேருந்து ஒரு ரீகேப் மாதிரி பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த லித்தோஸ்பியர் இல்லை அர்த்தில் நடக்கக்கூடிய எக்ஸோஜென்டிக் ப்ராசஸ், வெளியே நடக்கக்கூடிய ப்ராசஸ் தான் இந்த லெசனை பற்றி. ஸோ இந்த எக்ஸோஜென்டிக் ப்ராசஸ் வந்து 2 கிளாஸிஃபை இருக்குது. ஒன் இஸ் வெதரிங் அண்ட் அனதர் ஒன் இஸ் கிரேடேஷன். வெதரிங்கில் வந்து பார்த்தோம்னா 3 டைப்ஸ் பார்த்தோம். ஒன்று ஃபிசிக்கல் வெதரிங், கெமிக்கல் வெதரிங் அண்ட் பயாலஜிக்கல் வெதரிங் சொல்லிட்டு 3 டைப்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கிரேடேஷனில் வந்துட்டு கிரேடேஷன்லேயே 2 இருக்குது. ஒன் இஸ் ஏ கிரேடேஷன் அண்ட் அனதர் ஒன் இஸ் டிகிரேடேஷன் 2 பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அந்த கிரேடேஷனோட ஏஜென்ட்ஸ் வந்து பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து ரிவர் பார்த்தோம். ஸோ அதோட கோர்சஸ் பார்த்தோம். அந்த ரிவர்னால வரக்கூடிய எரோஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் டெபாசிஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ் வந்து 2 பார்த்தோம். அண்ட் அட் த சேம் டைம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா அண்டர் கிரவுண்ட் வாட்டரில் வரக்கூடிய அண்டர் கிரவுண்டு நிலத்தடி நீரில் இருக்கக்கூடிய நிலத்தடி நீரால் ஃபார்ம் ஆகக்கூடிய எரோஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸு அட் த சேம் டைம் டெபாசிஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து விண்டு பார்த்தோம், கிளேஷியர்ஸ் பார்த்தோம். ஸோ கிளேஷியர்ஸில் வரக்கூடிய டெபாசிஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் எரோஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் விண்டு, அந்த டாப்பிக்கில் அந்த விண்டுனால ஃபார்ம் ஆகக்கூடிய எரோஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் டெபாசிஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ் பார்த்தோம். அண்ட் ஃபைனல் ஒன்னாக நம்ம வந்து வேவ்ஸ், அந்த அலைகள்னால ஃபார்ம் ஆகக்கூடிய டெபாசிஷனல் அண்ட் எரோஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ் பார்த்தோம். ஸோ இதோட இந்த சாப்டர் வந்து முடியுது. ஸோ ஐ திங்க் நோ டவுட்ஸ். ஸோ ஐ ஹோப் நோ டவுட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம், உங்களுக்கு வந்து மிட் டேர்ம் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆக போது. உங்களோட மிட் டேர்முக்கு வந்துட்டு ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் லெசன் 2 லெசன் அண்டு லாஸ்ட் ஒன் டெமோக்ரஸி சிவிக்ஸ் ஃபஸ்ட் லெசன் உங்களுக்கு மிட் டேர்ம் பொசிஷன்ஸ். உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் நான் என்ன எடுக்க போகிறேன்னா ஹிஸ்ட்ரியோட ஃபஸ்ட் லெசன் ஹிஸ்ட்ரியோட ஃபஸ்ட் லெசன் என்னென்னா எவல்யூஷன் ஆஃப் ஹியூமன்ஸ் அண்ட் சொசைட்டி ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான லெசன். ஸோ அதைத்தான் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க் நவ். Okay, thank you all. We will meet on next class on tomorrow morning, I think. So thank you.